வணக்கம். வீக் நம்பர் 4ல் நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்சன்டேஜோட லாஸ்ட் பார்ட் தான் இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் 3வது பார்ட்டில் 161வது கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். அதில் நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட் இன்னும் ஒரு ஷார்ட்கட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நான் கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். 5/8 கிடையாது, 3/8 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த 3/8 அப்படிங்கிறதுல மொத்தம் மடங்கு வந்துட்டு 8 இருக்குது. அதில் ஸ்டார்டிங்கில் 3 முடிச்சிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? மீதி 5 மடங்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்த மீதமுள்ள 5ல் அவங்க என்ன படித்து முடிச்சிட்டாங்க? 2ஆம் நாளில் 4/5. அப்போது 5ல் 4 படித்து முடிச்சிட்டாங்களா? ஓகே, அப்போ 5ல் 4 படித்து முடிச்சிட்டாங்கன்னா மீதி ஒரே 1 மடங்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 1 மடங்கு தான் அவங்க படிக்காத பக்கங்களோட எண்ணிக்கை. ஓகே, அப்போ 1 மடங்கு 40 அப்படின்னா மொத்தம் இருக்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். மொத்தம் இருக்கிறது என்ன? 8. அப்போது 1 மடங்கு 40னா 8 மடங்கு 4 32, அப்போ 320. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். இது ஒரு சில நேரங்களில் அந்த மடங்கு என்ன எண்ணிக்கை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஷார்ட்கட் சொன்ன நம்மளோட சாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் பார்க்கலாம். வருமானம் சம்மந்தமான மெத்தட். 182வது கொஸ்டின் கவனிங்க. ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? மொத்தம் இருக்க அந்த அமௌண்ட் மாத வருமானம் 7500. அதில் 25% என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சா போதும். 25%னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 7ல் 1 தான் இருக்குது. பேலன்ஸ் 3, 35 அப்படின்னா 8 32, பேலன்ஸு 3 30 அப்படின்னு இருக்கும். ஸோ 30ல் 4 28, பேலன்ஸ் 2, அடுத்து 5. ஓகேங்களா? அப்போது 1 8 7 5ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 184வது கொஸ்டின் கவனிங்க. குமார் என்பவர் மாத சம்பளம் ரூபாய் 54,000. அதில் 1/6 பாகம் வாடகைக்கும், 1/3 பாகம் கல்விக்கும், 1/4 பாகம் போக்குவரத்திற்கும் செலவு செய்கிறார். மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிக்கும் தொகை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 விதங்களை சால்வ் பண்ணலாம் தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 54,000ல் 1/6 பாகம் எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இந்த 54,000ல் 1/3 பாகம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதே போல் 1/4 பாகம் என்னங்கிற அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு மீதியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? 54,000லேருந்து அந்த எல்லா பாகத்துக்குரிய அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதே இது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு முழு பாகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? முழு பாகத்தில் 1/6 பாகம் வாடகைக்கு கொடுத்துட்டாரு, 1/3 பாகம் கல்வி கொடுத்துட்டாரு, 1/4 பாகம் போக்குவரத்துக்கு செலவு செஞ்சுட்டாரு. இப்போ இதெல்லாம் போக மீதி எத்தனை பாகம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத பாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே 1 மைனஸ் இந்த வேல்யூலாம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். இங்கே 12ல் இங்கே 2 டைம்ஸ் வரும் மேலே. அதே போல் இங்கே 4 டைம்ஸ் வரும். நாம 12, அதே போல் 12. இப்போ மேலே இருக்க வேல்யூ என்ன? 9ன்னு இருக்கா? அப்போ 1 மைனஸ் 9/12. இதில் 9/12 அப்படின்னா சிம்ப்ளை பண்ணலாமா? இங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும். இப்போ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் 3/4ன்னு இருக்கா? அப்போ 1/4ங்கிறதான் மீதி பாகம். ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக 54,000ல் இந்த மீதி பாகமான 1/4 மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ரைட். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கே 1 அப்படிங்கிற வரும். பேலன்ஸ் 1 14 அப்படின்னா 12. ஓகேவா? பேலன்ஸ் என்ன? மீதி 20 அப்படிங்கிற போது 5ன்னு வரும். ஓகே, அப்போது ஆன்சர் 13,500. ஓகேங்களா? ஸோ பாக வேல்யூ மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி மிச்சம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டோட கண்டுபிடிக்கலாம். அதே தான் இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் மெத்தடாக இருந்தால் 1/6 பாகத்துக்கும் அந்த அமௌண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். அதே போல் 1/3க்கும் ஒரு டைம் எடுக்கும், 1/4க்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது என்ன அப்படிங்கிறதை ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடுங்கிற போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 189வது கொஸ்டின் கவனிங்க. ஏற்கனவே நம்ம இந்த மெத்தட் பார்த்தது தான், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம்.
எனவே ஏயின் வருமானத்தை விட பியின் வருமானம் மாத வருமானம் எவ்வளவு குறைவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போது 40 அதிகம். இதுக்குரிய ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, R/100 + R. ஓகே, அதிகம்னால ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், இன்ட்டு 100. ஓகேவா, ரைட். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஏற்கனவே 40% அதிகம் /100 + அந்த 40 140 இன்ட்டு 100. ஓகேவா, இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள். இங்கே 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா 7, இங்கே 20ன்னு வரும். அப்போ மொத்தத்துக்கு 20 × 10 200. 200/7 தான். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 6 60 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 8 56. அப்போ 28 அப்படின்னு வருதா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 190வது கொஸ்டின் கவனிங்க. ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற வீதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக மாற்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்து அடுத்து அவங்க அதுக்குரிய சதவீதத்தை கேட்குறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தேவையில்லை, நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அமௌண்ட் எல்லாமே பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்கிற பாருங்க. இப்போ மொத்த ரேஷியோவோட கூடுதல்ங்கிறது மொத்த வேல்யூ. ஓகே, ரேஷியோட கூடுதல் என்ன, 2 + 1 + 3 6. ஓகே, இப்போ இந்த 6ல் ஒவ்வொரு சதவீதமாக கேட்குறாங்களே, அப்போது 6ல் மொதல் வேல்யூ 2. ஓகேவா, ஸோ அப்போது இன்ட்டு 100 நம்ம பார்க்குறோம். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 3 அப்படின்னு வருமா, 1/3. அப்போ 100/3 100/3 அப்படின்னா 33 1/3. ஓகேவா, இப்போ என்ன 10ல் 3 3 இருக்குது, பேலன்ஸ் 1, மறுபடியும் 10ன்னு வரும், அதுலேயும் 3 3 இருக்குது, மீதி 1 தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 33 1/3%. இந்த மொதல் ஸ்டெப்லேருந்தே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் அந்த மொதல் ஸ்டெப்பு 33 1/3ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, இது நீங்கள் இதே போல் மற்றதும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 6ல் 2வது ரேஷியோ 1, இது எத்தனை பர்சன்டேஜ், அப்போ 100/6ங்கிறதானே. 100/6 அப்படின்னா இங்கே 1 டைம் வரும், பேலன்ஸ் 40, 6 36 இருக்குங்களா, பேலன்ஸ் என்ன ஒரு 4 வரும். அப்போ 4/6 அப்படிங்கிறபோது இதை சிம்ப்ளை பண்ணால் 2/3ன்னு இருக்கும். அப்போ ஃபைனலாக 16 2/3% கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதே போல் தான் அடுத்தது இந்த 6ல் 3 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 6ல் 3வது ரேஷியோ 3 தான். ஓகே, இது சிம்ப்ளை பண்ணால் 2 தானே. அப்போ 100ல் பாதி 50%. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்து அது செலவோ இல்லை வேறு ஏதாவது வேல்யூ சதவீதம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு இல்லாமலே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 191வது கொஸ்டின் கேளுங்க. வால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவனது செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் பால்சன் 100 ரூபா வாங்கினார்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 75 ரூபா செலவு பண்ணிடுறாரு, மீதி 25 ரூபா தான் அவர் சேமிக்கிறார். ஓகேவா, இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் எவ்வளவு சேமிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். 25 ரூபா சேமிச்சிருக்காரு. இப்போ அடுத்து என்ன சேஞ்ச் நடக்குது, அவரோட வருமானத்தில் 20% கூடுது. ஓகேவா, இப்போ ஸ்டார்டிங்கில் 100 ரூபா இருந்தது அப்படின்னா இதில் தான் அவருக்கு 20% கூடுது. அப்போ எவ்வளோ வாங்குவார், 120 ரூபா வாங்குவார். ஓகேவா, 120 ரூபா வாங்குவார். அடுத்த வார்த்தை என்னங்க கவனிங்க, அப்போ அவர் செலவை 10% அதிகரிக்கிறார். அப்போ அவரோட செலவே நம்ம 75ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 10% அதிகரித்தார் அப்படின்னா 7.5ங்கிறது எக்ஸ்ட்ரா வருமா. இப்போ நம்ம அமௌண்ட் வேறு பர்சன்டேஜ் வேறு. ஓகேவா, இப்போ 75 ரூபா அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸ்டார்டிங் 100 ரூபா வாங்கும்போது. இப்போ அவருக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, 20% இன்க்ரிமெண்ட் வந்த பின்னாடி 120 ரூபா ஆன பின்னாடி அவர் செலவில் 10% அதிகரிக்கிறார். அப்போ மொத்த செலவு என்ன, மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 75 + 7.5 75 + 7.5 அப்படின்னா 82.5 ரூபா அவர் செலவு பண்ணுறாரு. எதில், இந்த 120 ரூபாயில். ஓகேவா, இப்போ இங்கே கவனிங்க, இப்போ தான் நம்ம சேமிப்புங்கிறதுக்கே வர்றோம். 120 ரூபாயில் 82.5 போணுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு அவர் சேமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 120 மைனஸ் இந்த 82.5. அப்போ இங்கே 0 அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு வரும். இங்கே 9 தானே இருக்கும், 9ல் 2 போன்ஸ் அப்படின்னா
பேலன்ஸ் 7. அடுத்தது இந்த 11 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 3. அப்போ 37.5 ரூபா அவர் சேமிக்கிறாரு. 100 ரூபா ஆகும்போது 25 ரூபா சேமிச்சாரு. 120 ரூபா ஆகும்போது 37.5 சேமிச்சிருக்காரு. இப்போதான் அவங்க சேமிப்போட விழுக்காடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது அதிகரிச்சதான்னு கேட்குறாங்க. எத்தனை விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 37.5ல் 25 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 37.5ல் 12.5ன்னு வருதா, ஓகேவா, 12.5ன்னு வரும். பழைய சம்பளம் பழைய சேமிப்பு என்ன 25. இப்போ சதவீதம் கேட்டனால இன்ட்டு 100. ஓகே, இந்த 3 ஸ்டெப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினார் அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். அதில் வந்து சேமிப்பு என்ன செலவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவருக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆன பின்னாடி எவ்வளவு அவர் செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மீதி சேமிக்கிறார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது தான் அவங்க கேட்ட ஸ்டெப்பு. ஓகேவா, 25 ரூபா பழசு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். 37.5 சேமிப்பு அதிகமான பின்னாடி அவருக்கு 12.5 சேமிப்பு அதிகமாகுது. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இங்கே 2ன்னு வருமா, 12.5 அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 வரும். அப்போது 50% அவர் சேமிப்பு அதிகமாகுது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 192வது கொஸ்டின் கவனிங்க. ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபர் பெறுகிறார். மேலும் Q என்ற நபர் பெறுவதில் 50% P என்ற நபர் பெறுகிறார் எனில் PQR என்ற 3 நபர்களும் ரூபாய் 350 எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதன் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர் வாங்கினதை விட 50% தான் Q வாங்குறாரு. அப்போ ஆர் வாங்கினதில் பாதி. ஓகே, ஆர் வாங்கினதில் பாதி. அடுத்து Q வாங்கினதில் 50% தான் Pங்கிற நபர் வாங்குறாரு. அப்போது Q வாங்கினதில் பாதி தான் இந்த Pங்கிறவர் வாங்குறாரு. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் அமௌண்ட்லாம் நீங்கள் கவனிங்க. இப்போ இருக்கிறதுல யார் அதிகமாக வாங்கியிருப்பா, ஆறுங்கிறவர் தான் அதிகமாக வாங்கியிருப்பார். அதில் பாதி தான் Q வாங்கியிருப்பார், அதில் பாதி தான் Pங்கிற நபர் வாங்கியிருப்பார். இப்போது அவங்க ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க, ரிவர்ஸில் கேட்குறாங்க. ரிவர்ஸில் என்ன, PQR இந்த ஆர்டரில் கேட்குறாங்க. அப்போ சின்ன அமௌண்ட்லேருந்து அப்படியே டபுளாக ஆகிட்டே இருக்குமா, இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இருக்கிறதுல சின்ன அமௌண்ட் என்ன, Pங்கிற நபர். ஓகே, அது அப்படியே டபுள் ஆகும் Qங்கிறவருக்கு, அதோட அப்படியே டபுள் ஆகும் ஆறுங்கிறவருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்ற எதுலுமே வந்துட்டு இது மேட்ச் ஆகாது. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா கவனித்து இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். 199 கொஸ்டின் கவனிங்க. இது மாணவர்கள் தொடர்பான இந்த மெத்தட். ஓகே, ஸோ இதில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு வீதத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்ன, மொத்த தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ மாறி இருக்குது. இப்போ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட ரேஷியோ 5:3. இப்போ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது மொத்த வேல்யூங்கிறது கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஷியோ வேல்யூ இன்கேஸ் நான் சிம்பிளாக இது 50 பேர் மாணவர்கள் 30 பேர் மாணவிகள்னு வச்சுக்கிறேன். ஓகே, 10ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ மொத்தம் என்ன, 50 பேர் இருக்காங்க மாணவர்கள், 30 பேர் மாணவிகள் இருக்காங்க. இந்த 50 பேர்த்தில் தான் 16% ஃபெயில் ஆகிருக்காங்க மாணவர்கள். அதே போல் இங்கே 8% ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ 50ல் இதெல்லாம் டோட்டல் என்ன, 50 + 30 80. ஓகே, இதுதான் மொத்த வேல்யூ. இது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். இப்போ இந்த 16% என்னன்னு கண்டுபிடிங்க. 50ல் 16% என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 8. ஓகேவா? அதே போல் 30ல் 8% என்ன அப்படின்னு கேட்டோம். இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 3 24 /10 அப்படின்னா 2.4. இப்போ இது டோட்டல் என்ன, 10.4. இந்த 10.4 தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் மொத்த பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் 100ஓட மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதான் பண்ண போகிறேன். இப்போ 10.4ங்கிற கண்டுபிடிச்சிட்டோமா, 10.4 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, மொத்தம் 80 பேர், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கனால × 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த வேல்யூ 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 10.4 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 104 / 8.
104/8 எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போது இங்கே 10ல் 1 தான் இருக்குது, பேலன்ஸ் 2 24 அப்படின்னா 3/24. அப்போ 13% தான் ஃபெயில் ஆனவங்க. ஓகே, 13% ஃபெயில் ஆனவங்க. அப்படின்னா பாஸ் ஆனவங்க எவ்வளவு? 100 - 13 87. ஓகேங்களா? அப்போ 87% தான் பாஸ் ஆனவங்க. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்கள் ரேஷியோ வேல்யூ எக்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த சிம்பிளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கலாம். ஓகே, அதே இது இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம மாற்றிட்டிங்கன்னா எவ்வளோ வேல்யூ மாற்றினீங்களோ அதில் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 209வது கொஸ்டின் கவனிங்க. திவ்யா தமிழில் 50க்கு 46 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 30க்கு 27 மதிப்பெண்களும், கணக்கில் 40க்கு 36 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 60க்கு 54 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழில் 50க்கு 46. அப்போ இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இன்ட்டு 100 நம்ம நோட் பண்ணுவோம். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 46 × 2 92. அப்போது அவங்க தமிழில் 92% எடுத்திருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆங்கிலம் எடுத்துட்டோம்னா 30க்கு 27. இப்போ இன்ட்டு 100 நம்ம நோட் பண்ணுறோம். சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 9 × 10 90. ஓகேவா? 90% இங்கிலீஷில். அதே இது மேக்ஸ் எடுத்துட்டோம்னா 36 40க்கு 36 × 100. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 4 9 4 36 9 × 10 90. ஓகேவா? மேக்ஸ்லையும் 90. அடுத்து சயின்ஸ்னு பார்த்தோம்னா 60க்கு 54 × 100. இதையும் சிம்பிளை பண்ணுங்கள். உங்களுக்கு 9 அப்படிங்கிறதான் கிடைக்குது, அதாவது 90 தான் கிடைக்குது. தமிழில் தான் 92%. ஓகே, அப்போ தமிழில் தான் அவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூவில் நம்ம எல்லா 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 சப்ஜெக்டையும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 212வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பள்ளியில் உள்ள 600 மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது இந்தி அல்லது இரண்டும் பயிற்றுவிக்கப்படுகிறது. 75% ஆங்கிலம் மற்றும் 45% இந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது எனில் இரண்டும் பயிலும் மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 600ல் 75% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 600ல் 75% என்ன? இப்போ 75% நம்ம பார்க்குறோம்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 6 × 75. ஓகே, 6 × 75 என்னங்கிற கவனிங்க. 6 30, பேலன்ஸ் 3. அடுத்தது 6 42 3 45 450 பேர். ஓகேவா? அடுத்தது இந்த 600ல் 45% இந்தி. அப்போது 45% என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் 2 0 கேன்சல் ஆயிரும். 6 × 45. 6 30க்கு 0, பேலன்ஸ் 3. 6 24 3 27. இப்போ மொத்த டோட்டல் என்ன? மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே 0 12க்கு 2 இங்கே 7 அப்படின்னு வரும். ஓகேவா? 720 பேர் இருக்காங்க. அப்போது இருக்கிறதே மொத்தம் 600 பேர் தான். ஆனால் இங்கே 720 அப்படின்னு வருதுங்களா? இது ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் அந்த இரண்டிலும் பயிலும் மாணவர்கள். ஓகேவா? இப்போ இந்த 720ல் 600 பேலன்ஸ்னால் பேலன்ஸ் 120. இந்த 120 அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க, ரொம்பவே முக்கியமானதான். 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு 1/2 மதிப்பெண். ஓகே, ஸோ 1/2 மதிப்பெண்கள் இது மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விக்கு 1/4. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன? இங்கே தவறான விடைக்கு 1/2. ஓகே, ½ மார்க் போயிடும். விடை அளிக்காத கேள்விகளுக்கு 1/4. ஓகே, 4 போயிடும், கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளித்தார். ஓகே, 88க்கு அவர் விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு தான் சரியான விடையளித்திருக்கார். ஓகே, இதுலையும் 61 மட்டும்தான் விடையளித்திருக்கார் எனில் அவர் பெறும் மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் 88 தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்காரு எவ்வளவுன்னு கவனிங்க. மீதி பண்ணாமல் விட்டுருக்கிறது 12. ஓகேவா? 12 தான் ஆன்சர் பண்ணலை. விடையளிக்காத கேள்விக்கு 1/4 மதிப்பெண் போகுமா? அப்போ இந்த 12 கேள்விக்கு அவருக்கு விடை அளிக்கலைன்னா 1/4ங்கிறதுல 3 மார்க்கு அவருக்கு இது போயிடும். ஓகே, 12 கேள்வி விடை அளிக்காதனால 3 மார்க்கு. ஓகேவா? 3 மார்க்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 88 ஆன்சர் பண்ணாலும் அதில் 61 தான் அது கரெக்டான ஆன்சர். அப்போ இதுலேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காரா? தவறான விடைக்கு அரை மதிப்பெண்கள் போயிடுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 88ல் 61 போன்ஸ் அப்படின்னா மீதி
27. இந்த 27ல் அவருக்கு அரை மார்க் போயிருமா? அரை மார்க் எவ்வளவு? இன்ட்டு 1/2. அப்போது 13.5. ஓகே, 13.5ங்கிறது மார்க் போயிடும். ஓகேவா? ரைட். இப்போது அவர் சரியாக விடை அளிச்சிருக்கிறதுக்கு தான் அவருக்கு முழு மார்க் கிடைக்கும். ஓகே சார், ஒவ்வொரு வினாருக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 61 தான் அவர் ஆன்சர் பண்ணது. ஆனால் இந்த 2 மிஸ்டேக் என்ன? 3 + 13னா 16.5. ஓகேவா? 16.5. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே 0.5 இருந்தனால பேலன்ஸ் நம்மளுக்கு 0.5 தான் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிற நம்ம நோட் பண்ணிடலாம் சிம்பிளாகவே. இப்போ இங்கே கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 60ன்னு இருக்கும். 0.5 போன பின்னாடி 60ன்னு இருந்துச்சு அப்படின்னா 10ல் 6 முடிச்சா பேலன்ஸ் 4. இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 முடிச்சா 4. அப்போ 44.5 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து இந்த மக்கள் தொடர்பானையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த கூட்டு வட்டி கான்செப்டில் மக்கள் தொகை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாங்க, 2 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின்ஸ் வரும். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். நீங்கள் பாருங்கள், அதே போல் பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா ஒர்க்காக இருக்கும். ஸோ அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இங்கே 225. ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000ல் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் உள்ளவர்கள் பெண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் 40% ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, 20 ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. மீதி என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை விட பர்சன்டேஜ் 40 + 20 60. ஓகேவா? 60 தான் இந்த ஆண்களும் குழந்தைகளும். மீத உள்ளவர்கள் பெண்கள். பெண்கள் எத்தனை? 40% இருக்குமா? மொத்தம் இந்த மாதிரி சதவீதம் 100ஓட கம்பேர் பண்ணோம். 40% தான் பெண்கள். அப்போ இந்த 50,000ல் நம்ம டைரெக்டாக 40% என்னன்னு கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேவா? ஸோ இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 5 20. 20ங்கிற போது இங்கே 20,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். ஓகே, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரின் மாத வருமானம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்காங்க கவனிங்க. 11,250ங்கிறது ஊக்கத்தொகை பெற்றிருந்தாலும் அது ஒரு பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணுறாங்க. எத்தனை? ஆண்டு வருமானத்தில் 15%. அப்போ இந்த 15%ஓட வேல்யூ தான் இந்த 11,250. அதுலேருந்து நம்ம 100% என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். 100% கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை இருக்குது, மாத வருமானம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதில் வந்து 100% என்ன? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்துருமா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 1 1 250 × 100 டிவைடட் பை 15. ஸோ ஃபஸ்ட்டு 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே 3ன்னு வரும். இங்கே 2 10 பேலன்ஸ் 1 12. அதுலேயும் 2 தான் இருக்குது. அடுத்து 5. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 3 21 பேலன்ஸ் 1 இருக்குது. 15னா 3 15. ஓகே, 750. அப்போ 750 × 100 7 5 இந்த 3 0. ஓகேவா? இது அவரோட ஆண்டு வருமானம். ஓகே, ஆண்டு வருமானத்தில் மென்ஷன் பண்ணனால ஆண்டு வருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க மாத வருமானம் கேட்கறனால நம்ம 12ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 12 டிவைட் பண்ணுங்கள். இப்போ 75ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6 6 12 72. ஓகேங்களா? பேலன்ஸ் 30ன்னு இருக்கா? 30ல் பார்த்தோம்னா 2 டைம்ஸ் மட்டும் தான் இருக்குது, 24. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 6 வரும், 60 அப்படிங்கிற போது 5 12 60. அப்போது 6,250ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்ட்டு ஈஸியான லெவலில் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.